அகமது ஷா அப்தாலி டெல்லி மீது போர் தொடுத்து வந்து டெல்லியில் இருக்கிற மக்களையும் மதுராவில் இருக்கிற மக்களையும் கொன்று குவிச்சிட்டு கோகுலத்துக்கு போகிறாரு. கோகுலத்தில் பெண்கள் எல்லாம் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, மக்கள் எல்லாம் நிறைய கொல்லப்படுறாங்க. அங்கே இருக்கிற நாகசாதுக்கள் அவங்களோட போர் செய்ய தயாராகிறாங்க. சாதாரண துறவிகள் தான் நாகசாதுகள். அவங்க கையில் வெறும் திரிசூலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அகமது ஷா அப்தாலியோட படையில் பீரங்கி முதற்கொண்டு எல்லா ஆயுதமும் இருக்கும். சரி, இவங்களை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அகமது ஷா அப்தாலி சிரிக்கிறாரு. இவங்க எங்கே போர் செய்ய போகிறாங்க அப்படின்னு நகைக்கிறாரு. ஆனால் இவங்க போர் போக போக அவங்களுடைய படை வீரர்கள் எல்லாம் குத்தி கிழிச்சு எல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவரு நடுங்கி போகிறாரு. இவங்க கூட எப்படி போர் செய்கிறது அப்படின்னு தயங்குறாரு. கிட்டத்தட்ட 5000 நாகசாதுகளில் 2000 பேர் இறந்து போகிறாங்க. ஆனால் ஒரு பியூட்டி என்னன்னா, அவங்க அகமது ஷா அப்தாலியோட படை வீரர்கள் 4 அடி கூட முன்னாடி வர முடியல, அந்த அளவுக்கு போர் செய்கிறாங்க. அப்போ இருந்து எந்த ஒரு படையெடுப்பாளர்களும் நாகசாதுகள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் இந்தியா மீது படையெடுத்தாங்க அப்படின்றது ஒரு வரலாறு.